திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கமர்ஷியலான படங்கள் ஏராளம் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சில கதைகள் வந்து எப்போவுமே மனசில் ஒரு பெரிய அழுத்தமான ஒரு பதிவை உண்டு பண்ணணும். அப்படி அழுத்தமான பதிவுகளை உண்டு பண்ண ஏராளமான இயக்குநர்கள் இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சமீபத்தில் வெளியான ஒரு அற்புதமான திரைப்படம். அந்த படத்துடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு ராஜமுருகன் அவர். ராஜமுருகன் சார் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு மாறுபட்ட ஒரு சிந்தனை. நான் முதல்ல ஜோக்கருங்கிற படம் பார்க்கும்போதுங்க, அந்த படம் பார்க்குறப்பவே வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை யாரும் திரைப்படமாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அந்த படத்தில் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நமக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேள்விச்சுன்னா, மை லார்ட் அப்படிங்கிறது நாங்கள் பழைய அந்த படத்துலலாம் வந்து இந்த கோட் சீனில் வேணாம், மை லார்ட் நான் என்ன சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் சீனில் எல்லாரும் பேசுகிறவர். ஸோ இந்த மை லார்ட் அப்படிங்கிறதுக்கான அந்த கதைக்கான டைட்டில் நான் படத்தை ஃபுல்லாக பார்க்குறேன். பட் இருந்தால் அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு இப்படி வச்சு தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அந்த டைட்டிலே இதுதான். அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு ஆரம்பிச்சது? அந்த மயிலாடுங்கிறது நம்ம ஒரு நீதிபதியை பார்த்து சொல்கிற வார்த்தை. அந்த அதிகாரம் வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைச்சா அவன் மயிலாடாக மாறினா என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைனு. ஸோ அதனால் வைக்கப்பட்ட தலைப்பு தான் அது. அதுக்கு தான் அந்த மயிலாடுங்கிற தலைப்பு. ஸோ இந்த மயிலாடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பல வருஷமாக வந்து நாங்கள் சில வடிவேலோட காமெடியில் வந்து இந்த கிட்னியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நகைச்சுவையாக பார்த்துருக்குறாங்க. ஆனால் அதை சீரியஸாக பார்த்தது இந்த படத்தில். ஒரு சீரியஸாக பார்க்கும்போது இந்த கதையில் வந்து கதாநாயகன், நம்ம அந்த கதாநாயகன் வந்து ஒரு காமன் மேனாக தெரியணும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சசிகுமார் சாரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. கதைக்கு நாயகனாக அவர் தேர்ந்தெடுக்கிறீங்க. எப்படி நடந்தது அது? அதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ராமிசிங் வேணும். இந்த முத்துச்சிற்பி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு அடிப்படையிலேயே அவர்கிட்டையும் ஒரு ட்ரூத் இருந்தால் அது சீக்கிரமாக நடக்கும். நம்ம எழுதுறதை விட அதுவாகவே ஆர்கானிக்காக நடக்கும். அப்போ இந்த முத்துச்சிற்பி கேரக்டருக்கு சசி சார் நடித்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு ஆட்டோமேட்டிக்காக தோணுச்சு. இப்போ அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது அவர் கதை கேட்டுட்டு உடனே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவோம். பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் என்ன எழுதுறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எடுங்க. நீங்கள் யாருக்காகவும் எனக்காக கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்கிறது தான் அவர் சொன்ன வார்த்தைகள். அதை வந்து இந்த படம் முடிகிற வரைக்குமே அவர் வந்து அதை பாதுகாத்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் சார், ஜென்ரலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் வாழ்க்கை. அதாவது நான் அடிக்கடி நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, நாமெல்லாம் சென்னையில் இருக்கோம், டெய்லி ஒரே கேளிக்கை தான், கொண்டாட்டம் தான், எப்போவுமே ஒரு ஹாப்பி தான். இன்றைக்கி நம்ம எங்கே போகலாம், எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும், இந்த நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே இன்னொரு பக்கம் பசியினால் வாடுறவங்களும், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க. இது வரைக்கும் வந்து இந்த படத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு டயலாக் வந்து என்னென்னா, நமக்கு கீழே இருக்கவங்க எதுக்கு இருக்காங்கன்னா, அவங்க நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க. வரலாறு வந்து நம்மளை பற்றி தான் பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வரலாறுங்கிறதே இப்போ மேல்தட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்டதா? கீழே இருக்கிற மக்கள், அந்த போராடுற மக்கள், அன்றாட வாழ்க்கையில் இருக்க மக்களுக்கு வரலாறு கிடையாதா? அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த கதையா? உண்மைதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரலாறு வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களால தான் எழுதப்படுது. அதுதான் வரலாறாக மாறுது. அதனால தான் நம்ம வரலாறு முழுக்க வந்து அரசர்களை பற்றியும், மன்னர்களை பற்றியும், அல்லது பெரும் ஒரு யாரெல்லாம் நிர்வாகத்தில் இருக்காங்களோ, அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றியுமா இருக்குது. அல்லது பணக்காரர்களுக்கானதாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வரலாறை எழுதக்கூடியதை அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. அல்லது அவங்களுக்கு புரவலர்களாக இருக்கக்கூடியவங்க எழுதுகிறாங்க அதிகாரத்தை. ஸோ அதை தாண்டி இந்த சாதாரண ஜனங்களுடைய வரலாறுங்கிறது எப்போவுமே பதிவாகவே மாட்டேங்குது. அப்போது இன்றைக்கி இருக்கிற சூழலில் அப்படியானவர்களுடைய வரலாறை பதிவு பண்ணணும்னு இந்தியா முழுக்க நிறைய மூமெண்ட்ஸ் நடக்குது. அது சினிமாவில் வந்து அது இதுலேருந்தே நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 70s அது நடக்குது. 60s 70s நடக்குது. அதை நான் ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த சாதாரண ஜனங்களுடைய வரலாறை படிக்கக்கூடிய சூழலை வந்து இப்போ இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நானும் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம படங்களில் அவங்களுடைய வரலாறை வந்து நம்ம எழுதணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த படமும் அப்படியான ஒரு படம் தான். ஏன்னா யார் வரலாறு எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவங்களுக்கு இந்த முத்துச்சிற்பி கொடுக்குற தீர்ப்பு தான் வரலாறாக மாறுது. அதுதான் இந்த படம். ஆனால் இந்த படத்தில் அந்த கேமரா சார், நீரவ் ஷா அவங்க தான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. ஒரு கேமராமேன் அப்படின்னாவே வந்து ஒரு பயங்கர அழகாக காமிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த பாட்டை பார்க்குறப்போ வந்து சன்லைட் இப்படி அடிக்குது,
அதாவது கேமரா எங்கே இப்படி பிடிச்சிருக்காருன்னா இங்கே அடிக்குது. ஒரு கேமராமேனுடைய தியரியில் வந்து அதை பண்ண மாட்டாங்க. அது என்ன சார் லென்ஸில் அடித்தா ஒரு மாதிரி பிளர் ஆகும் சார் அப்படின்வாங்க. ஆனால் ஃபுல்லாக அந்த ஷேடோ தெரியறது நேச்சுரலாக அந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? இதை வந்து நம்ம இப்படி தான் காமிக்கணும் ரியலாக. அப்படியே அந்த ஊரில் போனால் பாதி வெயில் அடிச்சிட்டு இருக்கோம், கொஞ்சம் நேரம் நிழல் இருக்கும், அந்த பக்கம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது. அது எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்தது சார்? அது இல்லை, அது இந்த படத்தை நீரவ் சார் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போதே, நீரவ் சார் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே வேறு. அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரும்பாலும் அவருடைய படங்களில் வந்து ஒரு ரிச்னஸ் ஃபேக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு அமையக்கூடிய கதைகளே பெரும்பாலும் ஹீரோக்கள் கதைகளாக இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸில் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ரூட்டடான ஃபிலிம்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. பட் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ரூட்டடான ஃபிலிம்ங்கிறது வந்து அவருக்கே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவர் சொன்னது வந்து இதுவே என்னுடைய ஸ்பேஸில் இதை நம்ம ஒன்று ஒர்க் பண்ணுவோம். நீரவ் சார்ட்ட இருக்கிற பெரிய ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, அவர் கேமராமேன் முன்னாடி நிற்கணும்னு நினைக்க மாட்டார். அந்த கதை என்னவோ அந்த கதைக்கு என்ன உயிர் கொடுக்கணுமோ அதுக்கு ஒர்க் பண்ணுவார். இப்போ இந்த கதையை கேட்ட உடனே அவர் வந்து இதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும், அது எல்லாமே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, கோயில்பட்டிக்கு போய் பார்ப்போம், அந்த ஊருடைய கலர் என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு அங்கே என்ன எப்படி வெயில் இருக்குது, எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம செட் பண்ணணும்னு சொல்லி நம்ம போய் பார்த்த பிறகு தான் அவர் வந்து இதை இப்படி தான் ஷூட் பண்ணணும், இதில் எப்போவுமே ஒரு ரியாலிட்டி இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டு வந்து நம்ம லைட்டை பெருசாக கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் எல்லா இடத்துலையும். ஸோ அது இருக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணது தான். இந்த கதைக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நானும் அவரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான் அது. ஓகே, ஒரு டேரக்டரும் இன்னொரு டேரக்டரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு தருணம் அது. அவர் டேரக்டர், நீங்கள் ஒரு டேரக்டர் கம் ஆக்டர். அப்போது அந்த இடையூறுகள் இருந்ததா, இல்லை கருத்து வேறுபாடுகள் இருந்ததா? இதை இப்படி எடுக்கலாம், இல்லை இதை நான் இப்படி யோசிக்கலை அப்படிங்கிறது உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது வந்ததா? இல்லை, அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சை சார் வந்து இந்த கதையை கேட்டுட்டு இந்த கதைக்கு ஒரு உயிர் இருக்குது, ஒரு ஜீவன் இருக்குது, அது நீங்கள் அப்படியே எடுங்கன்னு தான் அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு சீனில் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் தோணும்போது நான் அவர்கிட்ட பேசிடுவேன். நானே அவர்கிட்ட கேட்பேன். இந்த மாதிரி இப்படி ஒரு டிஸ்கஷன் எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷன். அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி செட் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் எல்லா விஷயம் சம்டைம் வந்து அவர் வந்து சீன் எடுக்கும்போது நீங்கள் அப்படி எழுதலையே, எழுதும்போது நீங்கள் ஏன் இப்போது இந்த மாதிரி மாற்றி எடுக்கிறீங்க, வேண்டாம் அப்படியே எடுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ ஜெயிலில் வந்து அவரை தலைகீழ ஸ்டேஷனில் வந்து கட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், நம்ம எடுக்கும்போது நான் எழுதும்போது அப்படி எழுதப்பட்டிருந்தது. எடுக்கும்போது அவரை சும்மா போலீஸ் அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அவர் வந்து இல்லை, நீங்கள் எழுதும்போது தலைகீழ தொங்க விட்டது மாதிரி தானே இருந்தது, அதே மாதிரியே எடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சார் தரையெல்லாம் தொங்குற மாதிரிலாம் இருக்கீங்க, ஆமாம் ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படியே அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், இவர் வந்து ஸோ நீங்கள் ஏன் அப்படியே எடுங்க, அப்போ தான் அது இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அந்த அளவுக்கு அவருக்கு புரிதல் உண்டு. அந்த புரிதல் இருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப இந்த படம் ஃபுல்லாகவே ஹெல்ப்பாக இருந்தது. சொல்லப்போனால் எடிட்டிங் டைம்லலாம் நான் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சரி, இது இந்த மாதிரி இருக்குது, இது கரெக்டாக இருக்குமா, இதை நம்ம அதை குறைக்கிறது கூட்டுறது இதை பற்றி எல்லாமே தொடர்ந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அது வந்து பர்சனலாக எனக்கு அவர் ஒரு டைரக்டராகவும் இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, ஆனால் இதில் இந்த கதாநாயகி சைத்ரா அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இப்போது உங்கள் படத்தில் ஜோக்கர்லேயும் சரி இப்போவும் சரி கதாநாயகியோட லுக் வந்து எப்பவுமே கொஞ்சம் அந்த ஒரு நார்த் இந்தியன் ஃபேவரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன காரணம் அதுக்கு? எக்ஸாக்டாக ஏதாவது காரணம் இருக்கா, ரீசன்? ஜிப்சிலையும் சரி நான் சொல்கிறேன், அதுக்கு அது மட்டும் ஏதாவது ரீசன் இருக்கா? அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக காமிக்கும் போது இந்த கதாநாயகி மட்டும் எனக்கு கொஞ்சம் அது அவங்க வேறு லுக்கில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று தோணுச்சு. வேற ஒரு கலரில் வேற ஒரு ஜானரில் இருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீரோயின் கதாபாத்திரத்தை நான் பார்க்கும்போது நார்த் இந்தியாவிலேருந்து யாரோ வந்த ஒரு பெண்ணுக்காக ஒரு வழக்கத்தரார் போகிறேன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க தமிழ்நாடு தான், ஆனால் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாத வளர்ந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஒன்று தெரியுது. இதுக்கு என்ன காரணம்? சைத்ராவை செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் இந்த கதைக்கு? சைத்ராவை செலக்ட் பண்ணதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. நான் பொதுவாக ஹீரோயின் எழுதும்போது ரொம்ப அழுத்தமாக இருக்கணும்னு நினப்பேன். அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப அதில் பங்கு இருக்கணும்னு நினப்பேன். ஸோ நேட்டிவிட்டியாக இருக்கணும்னு நினப்பேன். நீங்கள் சொல்கிறது நார்த் ஃபீல்டில் இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு ஒரு வகையில் வந்து அது ஒரு நல்ல அப்சர்வேஷனாகவும் தெரியுது, உங்களுடைய அப்சர்வேஷன். ஏன்னா நார்த்துன்ன உடனே நம்ம சிகப்பாக இருக்கிற பெண்கள் வந்து நிறைய பேருக்கு மைண்டில் வருவாங்க. பட் அப்படி இல்லை. அந்த ஒரு மாநிலத்தில் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நார்த்து ஃபேஸ் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப
டீகோட் பண்றீங்க வந்துட்டு. இப்போ ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு லேபர் பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஸ்பேஸ் ஒன்று. பட் எனக்கு வந்து மேபி நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நார்த்தில் நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதோடைய தாக்கம் வந்து எனக்கு இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களுடைய தாக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கதையை வந்து யூனிவர்சலாக தான் பிச் பண்ணுறேன் எப்போவுமே. அதை எழுதும்போதும் சரி, எடுக்கும்போதும் சரி, அது ஒரு யூனிவர்சலாக இருக்கணும். தமிழ்நாட்டில் அந்த கதை நடந்தாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ஸ்பேஸாக இருக்கும். மேபி அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். சைத்ராவை செலக்ட் பண்ணது அவங்களோட படம் டோபி சைடி ஏ சைடி பி பார்த்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சி தான் அவங்கள போய் இந்த படத்துக்கு பார்த்தோம். அவங்க கரெக்டாக அமைஞ்சாங்க. அண்ட் இந்த படத்தில் ஓவராலாக வந்து மியூசிக் சார், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூரான ஒரு விஷயம் வந்து ஒரு சோல்ஃபுல் மியூசிக் வேணும். அந்த ஒரு வாழ்க்கையை காமிக்கிறதுன்னு ஒரு சோல்ஃபுல் மியூசிக் வருது. அப்போ ஷான் ரோல்டனுடைய இசை. ஷான் ரோல்டன் வந்து நான் அந்த படம் பார்த்து விளையாடும் போதே கேட்டப்போ என்ன சொன்னேன்னா, இந்த படத்துக்கு இவர் இசையமைக்கலாம், வேறு யார் இசையமைப்பா, இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய உணர்வாக இருந்தது. அது நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இசை கொடுப்பார். ஸோ ஷான் ரோல்டன் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தது, இந்த கதைக்கு எப்படி தேர்ந்தெடுத்தது? ஷானோட எனக்கு ஏற்கனவே ஜோக்கர் பண்ணியிருக்காரு, லாலா குண்டா பொம்மைகள் பண்ணியிருக்காரு, அமேசான் அந்தாலஜி. அதுக்கப்புறம் மெஹந்தி சர்க்கஸ் அண்ணன் படம், பட் அதில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், நான் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட நான் பாட்டு வந்து ஜெய்பீமுக்கு பாட்டு எழுதியிருக்கேன், தலை கோதம், பவர் பாண்டி எழுதியிருக்கேன். ஸோ அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் வேலை பார்த்துட்டேன். ஸோ அவரோட ஒரு குக்கூல அவர் பாடியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட எங்களோட கொலாபரேஷன் வந்து 10 வருஷத்துக்கு மேல கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இல்லை, ஒவ்வொரு கதைக்கும் ஒரு இசையமைப்பாளரை மாற்றணும், இந்த கதைக்கு இந்த இசை தேவைப்படுதுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படி இல்லை. அது யார் நம்மளோட சோல்ஃபுல்லாக கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களோட வேலை பார்க்கும்போது நம்ம கதைகளை அவங்களால எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் வேலை பார்த்த சந்தோஷ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜிவியோடையும் எனக்கு ஒரு நல்ல நட்பு உண்டு வந்துட்டு. ஷானோட வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக, ஏன்னா நாங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணதுனால அவரோட இன்னுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருக்குது. என் ரைட்டிங் அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிறாரு, அவருடைய மியூசிக்கையும் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவருக்கு இந்த படத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய மியூசிக் வந்து ஒரு நிரப்ப முடியாத ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். அருமையாக அது வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மைய இது வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு சொன்னார், ஏதோ ஒரு ரிவ்யூவில் பார்த்தேன்,